சிறப்புரை வழங்குவதற்காக மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதியரசர் அரங்க மகாதேவன் அவர்கள் வருகிறார்கள். இலக்கியத்தில் மிகச்சிறந்த ஈடுபாடும் ஆர்வமும் கொண்ட ஒரு நீதி அரசர் அமைந்திருப்பது நாமெல்லாம் செய்த பாக்கியம் என்று நான் கருதுகிறேன். அப்பேற்பட்ட நீதி அரசர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பலத்த கைத்தட்டல் தரலாம். இப்போது அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. அதைத் தொடர்ந்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. தில்லி கம்பன் கழகம் 2026ஆம் ஆண்டிற்கான கம்பன் திருவிழாவில் செந்தமிழ் கலைச்சுடர் என்று சிறப்பிக்கப்பட்டிருக்கும் திரு சிவகுமார் அவர்களுடைய கம்ப ராமாயண உரை வெளியீட்டு விழாவில் தினமணி ஆசிரியர் திரு வைத்தியநாதன் அவர்களோடும் முனைவர் KR நாகராஜன் அவர்களோடும் முனைவர் சேது குமணன் அவர்களோடும் மேனாள் உயர் நீதிமன்றத்தின் நீதியரசர் சிவஞானம் அவர்களோடும் தங்களின் தனித்துவத்தால் தமிழை இந்த நாடெங்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய பட்டிமன்றம் ராஜா அவர்களோடும் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களோடும் கோவிலூர் ஆதீனக்கர்த்தர் சீர்வளர் சீர் நாராயண ஞான தேசிக சுவாமிகள் அவர்களோடும் கம்பன் மீது மாளாத காதலால் இந்த அரங்கத்தை நிறைத்திருக்கக்கூடிய ஆன்றோர்கள், தமிழ் சான்றோர்கள், வழக்கறிஞர் நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். செந்தமிழ் கலைச்சுடர் என்ற உயரத்தை எட்டியிருக்கக்கூடிய திரு சிவகுமார் அவர்களுக்கு அந்த உயரத்திற்கான வழியை காட்டிய லக்ஷ்மி சிவகுமார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். தமிழுக்கென்று ஒரு தனித்துவமான அடையாளம் உண்டு. இந்திய பரப்பு என்று எடுத்துக்கொண்டால் 2 பெரும் இதிகாசங்கள் இந்தியாவின் புகழை உலகெங்கும் கொண்டு சேர்த்திருக்கின்றன. மகாபாரதமும் ராமாயணமும் இந்த மண்ணிற்கே உரிய அற்புதத்தை உலகெங்கும் பரவச் செய்திருக்கிறது என்று சொன்னால் அந்த 2 இதிகாசங்களும் ஒற்றை வரியிலே சொல்லித்தந்த அறத்தை நாம் நினைவில் கொள்ளலாம். மாற்றானுடைய மண்ணுக்கு ஆசைப்படுதல் அழிவு, மாற்றான் பெண்ணை நேசித்தலும் அழிவு என்பதுதான் அந்த அறம். அறத்தை போதித்தவை அதிகம், இலக்கியத்தின் உச்சம் தொட்டவை அதிகம். உலக பரப்பிலே ஆதி காவியங்களாக அறியப்பட்ட கில்காமெஷ் எழுதியவர் யார் என்று தெரியாது, அறத்தை போதித்தது. ஹோமருடைய இலியட், ஒடிசி, வீரதீர காவியங்கள் என்று சொன்னாலும், பாரடைஸ் லாஸ்ட் என்று மில்டன் எழுதிய அற்புதமான அந்த படைப்பை சொன்னாலும், ஷேக்ஸ்பியர் வடித்து காட்டியிருக்கக்கூடிய அத்தனை விதமான படைப்புகளை படித்து அதில் தோய்ந்தாலும், வியாசனின் பாரதத்தில் மூழ்கினாலும், வான்மீகியின் ராமாயணத்தில் திளைத்தாலும் இவை அனைத்தும் அவர்களுடைய சிந்தனையில் இருந்து வந்தவை அல்ல.
காலகாலமாக அந்தந்த இடத்திலே மண்ணிலே புழங்கி நின்ற அந்த கதைகள் வழி வழியாக கடத்தப்பட்டு இவர்களால் ஆகப்பெரும் காவியங்களாக உருவெடுத்து தரப்பட்டன. வான்மீகியின் ராமாயணம் 2 அடி கண்ணிகளாக 24,000 பாடல்களை கொண்டது. 7 விதமான பகுதிகளை கொண்டது. ராமாயணத்தின் ஆதி காவியம், இந்தியாவின் ஆதி காவியம் என்ற புகழை பெற்றது. இந்த ராமாயணம் இந்தியா முழுக்க பரவியிருந்து 300 விதமான கதைகளாக எழுந்து நிற்கின்றது. உலகமெங்கும் ராமாயண கதைகள் மாறி நிற்கின்றன என்று சொன்னால் அது மிகையல்ல. அந்த ராமாயணத்தினுடைய அடிப்படை தன்மையை உள்வாங்கிய ஒரு மாபெரும் படைப்பாளி கம்பன் என்பது அவனுடைய பெயர். முதல் நூலை வடிநூலாக கொண்டு 10,368 10,500 என்று கணக்கை விட்டுவிடலாம். 6 காண்டங்களிலே 118 படலங்களிலே 10,368 பாடல்களின் மூலம் உலகத்தை தன் வயப்படுத்தி தமிழின் சிறப்பை இந்த மண்ணிலே பதிப்பித்தவன் கம்பன். மூல நூலான வான்மீகியின் ராமாயணத்திலே இருந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான கருத்துக்களையும் உள்வாங்கி அறத்தை நிலைநாட்டவும், அன்பை போதிக்கவும், மானுடத்தை நேசிக்கவும், கலையை போற்றவும், தமிழை சிறப்பிக்கச் செய்யவும், மொழியினுடைய உன்னதத்தை இந்த மண்ணிலே பதிப்பித்து காட்டுவதற்குமான படைப்பை தந்தவன் கம்பன். அதனால்தான் கம்பராமாயணத்தை படைத்த கம்பன் ராமனுக்கு இணையானவனாக போற்றப்படுகிறான். உலகெங்கும் இருக்கக்கூடிய கம்பன் கழகங்கள் கம்பராமாயணத்தின் புகழை போற்றிக்கொண்டே இருக்கின்றன. கம்பன் கழகங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. கம்பனின் புகழ் அளவு கடந்த விதத்திலே உயர்ந்து செழிக்கிறது என்று சொன்னால் கம்பனின் கவித்துவம், அவனுடைய மேதமை, அவனுடைய ஞானம். அப்படிப்பட்ட கம்பராமாயணத்தை வான்மீகியின் ராமாயணம் சிறந்ததா, கம்பனின் ராமாயணம் ஏன் சிறந்தது என்று அறிஞர்கள் பலரும் பேசி பார்த்தார்கள். கம்பராமாயணத்தின் சிறப்பு என்ன என்று கேட்டபொழுது தமிழின் உன்னதமான ஒரு புலவன் ஒரு பாடலை தந்தான். வான்மீகி ராமாயணம் காட்டாற்று வெள்ளம், வனத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மலர்களை எல்லாவற்றையும் சேர்த்த ஒரு மலர்களின் பொதி. வான்மீகியின் ராமாயணம் மிகப்பெரிய ஒரு பலாப்பழம் என்று சொல்லிவிட்டு அந்த புலவன் சொன்னான், கம்பராமாயணம் எப்படிப்பட்டது தெரியுமா? மால் கடிந்த தவ முனி வான்மீகி என்பான், வனத்திடையே தான் கண்டு கொண்டு வந்த பால் படர்ந்து முள்ளடர்ந்து பருத்து நீண்டு பரிமளிக்கும் பலவின் கனி உலகு கீந்தான். இது வான்மீகி கொடுத்த ராமாயணம். மால் கடிந்த தவ முனி வான்மீகி என்பான், வனத்திடையே தான் கண்டு கொண்டு வந்த பால் படிந்து முள்ளடர்ந்து பருத்து நீண்டு பரிமளிக்கும் பலவின் கனி உலகு கீந்தான். கம்பன் அதை என்ன செய்தான்? மேல் படர்ந்த முள்ளகற்றி மெல்ல கீறி மெதுவாக சுளையெடுத்து தேனும் வார்த்து யாருக்கு கொடுத்தான்? நூல் படிந்த மனத்தவர்க்கு விருந்து வைத்தான். கம்பன் என்ற தமிழ் தாயார் நோற்றமைந்தன். யார் அந்த கம்பன்? கம்பன் என்ற தமிழ் தாயார் நோற்றமைந்தன் என்று சொல்லி கம்பராமாயணத்தின் சிறப்பை இந்த உலகிற்கு எடுத்து சொன்னவன் நாமக்கல் கவிஞர். அப்பேற்பட்ட கம்பராமாயணம். எப்படி ஒரு மொழி இந்த உலகத்தில் சிறந்தது? ஏன் ஒரு மொழி உலகத்தின் பிற மொழிகளுக்கு ஞானத்தை வாரி வழங்கியது என்ற கேள்விகளுக்கெல்லாம் ஒரே படைப்பு, உலகத்தை தமிழுக்கும் தமிழை உலகத்திற்கும் தந்த ஒரே படைப்பு கம்பராமாயணம். பத்தாயிரத்தி 368 பாடல்களிலிருந்து 1000 பாடல்களை தேர்வு செய்து அந்த 1000 பாடல்களிலிருந்து 100 முத்துக்களை மாலையாக தொடுத்து
ஏறத்தாழ 18 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவரால் தொடர்ந்து 5000த்திற்கும் மேற்பட்ட மக்களிடையே வழங்க முடிந்தது என்று சொன்னால் 18 ஆண்டுகள் கழித்து அந்த உரை அச்சு பிசகாமல் காலம் காத்து நிற்கக்கூடிய கலைஞன் என்று நான் அவரை அழைப்பதுண்டு. திரு சிவகுமார் அவர்களால் வழங்கப்பட்ட உரை இன்று நூலாகிறது. சரி, ஏன் இந்த உரை சிறந்தது? எதனால் இந்த உரையை நாம் போற்ற வேண்டும்? எதனால் தமிழ் மக்கள் இந்த உரையினுடைய இன்றியமையாத தன்மையை உணர வேண்டும் என்றால் அதற்கும் கம்பன் என்ற ஒரு பதில் மட்டுமே என்னால் வழங்க முடியும். ஏனென்றால் பாருங்கள், கம்பராமாயணம் என்கிற ஒரு அகண்ட கடலை 2 மணி நேரத்திற்குள் அடைத்து அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்ற முதல் முடிவு கம்பனுக்கு போட்டி. அதை எப்படி வடித்தெடுத்து காட்டுகிறார் என்று பாருங்கள். கம்பராமாயணம் என்கிற படத்தை திரைத்துறை சார்ந்தவர் அல்லவா? பாருங்கள், கடவுள் வாழ்த்து, சரையு நதி, கோசல நாடு, தசரதன், அவனுடைய மனைவிகள், குழந்தைகள், விஸ்வாமித்திர முனிவன், தாடகை வதம், அகலிகை சாப விமோசனம், மிதிலா நகரம், மிதிலா நகரத்தின் வனப்பு, மிதிலா நகரத்தின் நுழைவு, ராமனும் சீதையும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளுதல், ராமன் தன்னுடைய வீரத்தை காட்டுதல், சுயம்வரம், திருமணம், உடனடியாக பட்டமளிக்க வேண்டும் என்கிற முடிவு. எனக்கு சொல்லாமல் இப்படி ஒரு நிகழ்வா என்று கைகேயை கேட்பதற்கு அவளை தூண்டிய மந்தரை, கைகேயிக்கு வழங்கப்பட்ட வரம், வரத்தை பெற்றுவிட்ட காரணத்தினால் காடு செல்ல வேண்டிய ராமன், லக்ஷ்மணனின் கோபம், பரதனின் துக்கம், காடு செல்லுதல், காட்டிற்கு சென்ற ராமனின் வனப்பு என்ன என்று எடுத்து உரைத்தல், காட்டிலே பர்ணசாலை அமைத்தல், ராமனை தேடி வரக்கூடிய பரதன், குகனின் அறிமுகம், அந்த இடத்திலே பாதுகையை பெற்றுவிட்டு அவன் திரும்பி வருதல், காட்டில் இருக்கக்கூடிய ராமனை கண்டுவிட்ட சூர்பனகையின் காதல், லக்ஷ்மணனிடம் போய் சேர் என்று சொல்லி திருப்பி அனுப்பினால் அவன் கோபத்தால் அங்ககீனப்படுத்தப்பட்டால் வெறியெடுத்த சூர்பனகை ராவணனிடம் போய் சொல்வாள், இரு மானிடர்கள் என்னை தண்டிப்பதா என்று. ராவணனை சிறிது சிறிதாக மாற்றுவாள். மனம் மாறிய ராவணன், மாரீசன், ஜடாயு, சபரி, சீதை கவரப்படுவாள். இலங்கையினுடைய வனத்திலே சிறை வைக்கப்படுவாள். சீதையை தேடுதல், சுக்ரீவன், வாலி, வாலி வதம், அங்கதன், அனுமன் இலங்கைக்கு செல்லுதல், இலங்கையிலே ராவணனோடு வாதம், சீதையை கண்ட பின்னால், கணையாழி பெற்ற பின்னால் ராவணனோடு வாதம், இந்த வாத முடிவிலே இலங்கையை தீக்கிரையாக்குதல், கணையாழியோடு வந்து ராமனை பார்த்தல், அப்படி வரிசையாக அடிக்க கொண்டு வந்து தூதரை கோரல் தவறு என்று சொல்லி பார்த்த விபீஷ்ணனை, கும்பகர்ணனை, இந்திரஜித்தை, அவர்களுடைய பிரம்மாண்டமான உருவத்தை வரைந்தெடுத்து காட்டி, போர் வேண்டாம் என்று சொன்னதை தவிர்த்துவிட்ட ராவணன் போர்க்களத்திலே நிராயுத பாணியாக நின்றான் என்று சொல்லி தன்னை உணரக்கூடிய நிலைமை அவனுக்கு கிட்டியது என்பதை பதிவு செய்து போரிலே ராவணன் வதம் செய்யப்படுகிறான். சீதை மீட்கப்படுகிறாள். மீட்கப்பட்ட சீதை தீக்குளிப்பாள். இப்படிப்பட்ட கொடுமைக்காரனா நீ என்ற கேள்வியை கேட்காமல் கேட்டாள் சீதை என்று சொல்லி ராமனோடு அவளை சேர்த்து பட்டாபிஷேகம் என்ற முற்றுப்புள்ளியை வைக்கிறார் சிவகுமார். இதுதான் ராமாயணம் என்று சொல்லி சாதாரணமாக ஒரு 150 பக்கத்தில் இந்த உரையை முடித்துவிட்டு கம்பனோடு தன்னை இணைத்து பார்க்கும் முயற்சியில் இறங்கியிருக்கிறார் என்று சொன்னால்
இந்த உரை தேவைதான் என்று நான் பதிவு செய்ய வேண்டும். சரி, ஏன் இந்த உரையின் சிறப்பு? கடவுள் வாழ்த்திலே ஆரம்பிக்கிறது. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்கள் அலகிலா விளையாட்டுடையார் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே என்று கம்பன் மிக அற்புதமாக ஒரு பாட்டை எழுதினால், உரை ஆசிரியர்கள் நூற்றுக்கணக்கிலே உரைகளை வழங்கினால், இவருடைய உரையை பாருங்கள். பார்த்தீங்களா? நம்ம ஊருக்கு கோயிலை கட்டி ஒவ்வொரு கோயிலுக்கு ஒரு சாமியை வச்சமே, இவன் பார் ஒரே ஒரு கடவுள், அவன்தான் பரம்பொருள் என்று அடையாளப்படுத்தி காட்டுகிறார். அதுதான் சிறப்பு. கடவுள் இவன்தான் என்று திருவள்ளுவன் அடையாளப்படுத்தவில்லை. இவன்தான் கடவுள், இதுதான் மொழி, இதுதான் மதம் என்று எந்த விதமான குறிப்புகளையும் தராத மண்ணின் கலாச்சாரம் இந்த மண்ணின் கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம். அதை கம்பன் தன் பாடலிலே வடிவெடுத்து காட்டினான் என்றால் அதற்கு உரிய ஒரு உரையை இவர் தந்திருக்கிறார். சரி, அவையடக்கம் மிக்கவன், கவி சக்கரவர்த்தியாக அறியப்பட்டவன், தன்னை அடையாளம் கண்டு தன்னை ஒடுக்கி பார்த்தவன், மாபெரும் கவிஞன் என்கிற அகந்தையில் எந்த காலகட்டத்திலும் அவன் வாழ்ந்ததில்லை. அதனால் எப்பேற்பட்ட ஒரு அவதார புருஷனின் கதையை நான் பதிவு செய்கிறேன் என்பதை அவன் சொல்கிறான். ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்றொரு பூசை முற்றவும் நக்குபு புக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்றும் இக்காசில் கொற்றத்து ராமன் கதையரோ என்று அவன் பாடலை தந்தால், இவர் அதற்கு விளக்கம் பாருங்கள். பார்க்கடலை பார்த்துவிட்ட ஒரு பூனை மிக பேராசை கொண்டு மொத்த பாலையும் தானே குடித்து விட வேண்டும் என்று துடிக்கிறதே, அது முட்டாள்தனம் இல்லையா? அப்படி நானும் ஆசைப்படுகிறேன் என்று கம்பன் சொல்லிவிட்டான் என்று சொல்கிறார். இந்த வாசகம், இந்த வரிகள் திரையிடப்படும் பொழுது நீங்கள் பாருங்கள், அதனால் நீங்கள் ஈர்க்கப்படுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அவையடக்க பாடல். முத்தமிழ் துறையின் முறை போகிய உத்தம கவிஞருக்கு ஒன்று சொல்லுவேன், பித்தர் சொன்னதும் பேதையர் சொன்னவும் பத்தர் சொன்னவும் பண்ண பெறுவவோ என்று அடுத்த பாடலை கம்பன் தந்தால், இவர் சொல்கிறார், இயல் இசை நாடகம் என்ற 3 தமிழையும் கற்றுணர்ந்த பெரியோர்களே, நான் ராமாயணத்தின் மீது காதல் கொண்டவன், ராமனின் பக்தன். அதனால் ராமனுடைய கதையை நான் சொன்னால் சொல்லிவிட்டு போகிறேன், அதில் தப்பு கண்டுபிடித்து என்னை நோக்கடிக்காதீர்கள் என்று அவர் சொன்னதாக சொல்கிறார். அவையடக்கத்தின் 2வது பாடல். இப்படி அது வரிசையாக செல்லும். ராமாயணத்தின் திருப்பு முனை வரும். பட்டம் சூட்டப் போகிறார். செய்தி மந்தரையின் மூலமாக கைகேயிக்கு செல்லும். தசரதன் அந்த செய்தியை சொல்வதற்காக அவளை நோக்கி வருவான். வந்தவுடன் அவள் கேட்பாள், முந்திக் கொள்வாள். ஏய வரங்கள் 2இல் ஒன்றினால் என் சேய் அரசாழ்வது, சீதை கேள்வன் ஒன்றால் வனம் ஆழ்வது என புகன்று நின்றாள், தீய யாவினும் சிறந்த தீயாள், தீயவை யாவினும் சிறந்த தீயாள் என்று கைகேயை உருவகப்படுத்துவான் கம்பன். எத்தனை திரைப்படங்களில் நடித்திருப்பார், எத்தனை இயக்குனர்கள் இயக்கியிருப்பார்கள். இந்த பாடலுக்கு அவர் தரக்கூடிய அந்த விளக்கத்தை பாருங்கள். எப்படி சொல்வார் என்றால், தசரதன் செய்தியை சொல்வதற்காக கைகேயி இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்வான். அவளை பார்த்துவிட்டு இந்த செய்தியை துவங்கும் பொழுது, ஏன் எனக்கு முன்பே நீங்கள் சொல்லாமல் விட்டீர்கள்? அவன் சொல்வான், உன் ஆசை மகனாயிற்றேமா, நேரிடையாக வந்து இந்த நல்ல செய்தியை உனக்கு நான் சொல்ல வேண்டும், அதனால் இப்பொழுது சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் கொலோக்கியலாக இருக்கும் அந்த வார்த்தை. சொல்கிறேன். இல்லை, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, எனக்கு இப்போ ஒரு வதம் கொடுங்க. சம்பரா யுத்தத்திலே 2 வரங்கள் தந்தீர்கள், இப்பொழுது கேட்கிறேன், எனக்கு அந்த வரங்களை தாருங்கள். என்ன வரம் வேண்டும்? வாக்கு கொடுத்து விட்டு மீற மாட்டீர்களே. இல்லை, ராமன் மீது சத்தியம் வைக்கிறேன். சரி, என்ன வரம்? ஒரே வரியில் சொல்வார், என் மகன் ஆடாள வேண்டும், ராமன் காட்டுக்கு போக வேண்டும். சத்தியம் மீறாத தசரதன் அந்த வரத்தை கொடுப்பான். ராமன் காட்டிற்கு செல்வான்.
முதலில் நான் வரிசையாக சொன்னேனே, அடுத்த அத்தனை நிகழ்வுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக நிகழும். வனத்திற்கு சென்றவன் மனைவியோடு வனத்திற்கு செல்கிறானே, அந்த ராமனை பற்றி ஒரு பாடல் இருக்கிறது, கம்பன் தந்த அற்புதமான பாடல். அந்த பாடலை இவர் விளக்குவார். வெய்யோனொளி தன்மேனியின் விரிசோதியின் விரிக பொய்யோவெனும் இடையாளொடும் இளையானொடும் போனான், மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுயிலோ, ஐயோ இவன் வடிவு என்பதோர் அழியா அழகுடையான் என்ற அற்புதமான பாடல் உலகமெங்கும் கம்பன் கழகங்களில் ஒலித்த பாடல். கம்பனை கற்று திறந்தவர்கள் அத்தனை பேரும் அந்த பாடலை சொல்லி இருப்பார்கள், பேசியிருப்பார்கள், ரசித்திருப்பார்கள். கானகத்திலே இருக்கக்கூடிய ராமனினுடைய அழகு. இவர் அதற்கு ஒரு விளக்கம் தருகிறார். 5000 பேர் இவர் முன் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இவர் விளக்கம் சொல்கிறார். இந்த இடம் இருக்க, இந்த இடம் 108 டிகிரி வெயில் கொளுத்தும். இப்படி கொளுத்துற வெயில்ல அந்த காட்டுல ராமன் போன காரணத்தினால் அவன் உடலில் இருந்து கிளம்பி வந்த அந்த ஒளி சூரியனை கவர்ந்து அந்த இடத்தையே குளுமைப்படுத்துகிறது. நம்ம ஊட்டி மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஆக்கிடுச்சு. அதனால ராமனினுடைய உடலில் இருந்து வரக்கூடிய அந்த ஒளி சூரியனுடைய அந்த உக்கிரத்தை தணிக்கிறது. சரி, அதை போல சியாமள வண்ணனான ராமா, உன்னை நான் எவ்வாறு புகழ்வது? மை போன்று இருக்கிறாய் என்று சொல்லமா? சேச்சா முடியாது. ஏன்னா மை ஒரே கருப்பு, நீ அப்படி இல்லை. மரகதம் என்று சொல்லலாமா? மரகதம் கல், நீ கல் இல்லை, நீ உயிர். கல்லுன்னு சொல்ல முடியாது. மழை முகில் என்று சொல்லலாமா? இல்லை, அது கருப்பா மழையா பெஞ்சு தீந்து போயிடும், இல்லாம போயிடும். கடலின் நீர் என்று சொல்லலாமா? அது உப்பு கரிக்கும். என்னதான் சொல்றது? உன்னை சொல்லி புகழ்வதற்கு வார்த்தை இல்லையே என்று இவன் ஏங்கினானா. அப்படி ஒரு விளக்கம் இவர் கொடுக்கிறார். எப்படி இருக்கிறது கம்பனியினுடைய தமிழ்? தமிழை தமிழாக உள் வாங்கிய ஒரு படைப்பாளி எந்த ஒரு படைப்பும் படைத்துவிட்ட கணத்திலேயே அதன் அடுத்த விதமான உருவத்தை கொணர்ந்து காட்டும். படைப்பாளியும் படிப்பாளியும் இருவரும் ஒன்றாக இணைகையிலே படிப்பாளி படைப்பை படித்து 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 தான் ஒரு படைப்பாளியாக மாறி அந்த படைப்பின் உன்னதத்தை உயர்த்தி காட்டுவான். இதுதான் படைப்பின் உச்சம். அந்த உச்சம் கண்டவர்களால் மட்டுமே எந்த ஒரு படைப்பின் ஊடாகவும் நுழைந்து சென்று வார்த்தைகளுக்குள் வார்த்தையை நுழைத்து பொருளுக்கு பொருளை கண்டு இதுதான் உன்னதம் என்பதை சொல்ல முடியும். அப்படி சொல்லி பார்த்திருக்கிறார் இலகுவான தமிழிலே. அந்த தமிழ் பாமரனுக்கும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு தமிழாக மாறி நிற்கிறது. தை மாசி பங்குனி மாதங்களிலே பல்வேறு கிராமங்களிலே விழாக்கள் நடக்கும், தெருக்கூத்துகள் நடக்கும், தோல்பாவை கூத்துகள் நடக்கும். தோல்பாவை கூத்துகளை நடத்தக்கூடிய கலைஞர்கள் வண்டிகள் கட்டிக்கொண்டு ஊர் ஊராக செல்கையிலே வண்டிகளை துரத்தி கொண்டு சிறுவர்கள் ஓடுவார்கள். பெரியவர்கள் மாலை வேளையிலே அந்த கூத்தில் அமர்ந்து அந்த கதைகளை ரசிப்பார்கள். சொல்லக்கூடிய பாடல் அச்சரம் பிசகாமல் பாடலாக அவர்களால் வெளிப்படுத்தப்பட்டால் பாடல் முடிந்ததும் மற்றொருவன் அந்த பாடலை பற்றி அந்த மக்களுக்கான மொழியிலே தன் உரையாடலை தொடர்வான். அதுதான் படைப்பை கொண்டு சேர்க்கக்கூடிய விதம். இப்படித்தான் ராமாயணமும் மகாபாரதமும் பல்வேறு கலைஞர்களால், தெருக்கூத்து கலைஞர்களால், தோல்பாவை கூத்து நடத்தக்கூடிய கலைஞர்களால், வில்லிசை கலைஞர்களால் கொண்டு சேர்க்கப்பட்டது. அப்படி சேர்க்கக்கூடியதைத்தான் படைப்பாளிகள் விரும்பினார்கள் என்பதை படைப்போடு தன்னை ஒன்றி பார்க்கக்கூடிய ஒரு படைப்பாளி உணர்ந்தான் என்றால் கலைஞர் சிவகுமார் அந்த செயலை செய்திருக்கிறார். வனத்திலே ராமன் இப்படி உருவத்தை காட்டிவிட்டார். வனத்தில் இருக்கக்கூடிய ராமனை பார்த்துவிட்ட சூர்பனகை அவன் மீது காதல் கொள்கிறாள். ராமனின் எதிரிலே வந்து நிற்பாள். ராமன் அவளை பார்த்து யார் நீ என்று கேட்பான். என்ன படைப்பு! உலகத்தில் மிகச்சிறந்த உலக இலக்கியங்களை படைத்து பார்த்துவிட்டு ஹம்ரி புஹாட்
மார்லன் பிராண்டோ ஏகப்பட்ட உலக தலை சிறந்த நடிகர்களின் நடிப்பை பார்த்துவிட்டு மார்லன் பிராண்டோ ஆன் தி வாட்டர் ஃப்ரண்ட் என்ற ஒரு திரைப்படத்திலே நடித்தான். திரு சிவகுமார் அவர்கள் அந்த படத்தை பார்த்திருக்கக்கூடும். 1940களிலே ஆஸ்கார் அவார்டு வாங்கியவன், தனக்கான ஒரு வாணியை உருவாக்கியவன் சிவாஜி கணேசன். அவனுடைய நடிப்பையும் நடையையும் அவன் புகைப்பிடிக்கும் பாணியையும் பார்த்து அரண்டு போனதாக சொல்வார்கள். ஹம்ப்ரி பொகார்ட் அந்த நடிகனின் பெயர். மார்லன் பிராண்டோ ஆன் தி வாட்டர் ஃப்ரண்ட் என்ற ஒரு படத்திலே நடித்தான். அந்த படத்தை பார்ப்பதற்காக ஹம்ப்ரி பொகார்டை கூப்பிடுகிறார்கள். அவன் போய் அந்த படத்தை பார்த்து விட்டாலே அது வெற்றி பெற்ற படமாக மாறும். இவன் போகிறான். பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நிருபர்கள் அனைவரும் நிற்கிறார்கள். படத்தை பார்த்து விட்டு வெளியே வருகிறான். வந்தவன் யாரிடமும் பேசாமல் வேக வேகமாக காரை ஏறி சென்று விடுவான். அவன் வீட்டுக்கு எல்லாரும் ஓடுவார்கள். 3 நாட்கள் கழித்து வாருங்கள், இப்பொழுது பார்ப்பதற்கில்லை என்று சொல்லிவிடுவான். 3 நாட்கள் கழித்து செல்வார்கள். பார்த்தவுடன் ஒரு நாற்காலி போட்டு விட்டு வந்து அமர்ந்து விட்டு என்ன என்று கேட்பான். நிருபர்கள் கேட்பார்கள், படம் எப்படி இருந்தது என்று நீங்கள் சொல்ல வேண்டும். படத்தை பார்த்தேன், மார்லன் பிராண்டோவின் நடிப்பை ரசித்தேன். ஒன்று செய்யுங்கள், ஒரு முறை ஆஸ்கார் விருதை பெற்றவன், மீண்டும் காசபிளாங்கா, ஆப்பிரிக்கன் குயின் போன்ற படங்களுக்காக ஆஸ்காருக்காக பரிந்துரைக்கப்பட்டவன். பல நடிகர்கள் ஆஸ்கார் அவார்டு விருதை பெற்றிருக்கிறார்கள். அனைவரிடம் இருக்கக்கூடிய விருதுகளை திரும்ப பெற்று மார்லன் பிராண்டோவுக்கு கொடுங்கள் என்று சொன்னான். அவன்தான் உன்னதமான நடிகன் என்று சொன்னான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு, கலையை உள்வாங்கும் தன்மை, தன்னை விட சிறந்தவன் ஒருவனாக இருக்க முடியுமா என்றெல்லாம் கேள்வி எழுப்பாமல் என்னை காட்டிலும் அவன் உயர்ந்தவன் என்று உணர்ந்து அதை வெளிப்படையாக சொல்லக்கூடிய பரந்த மனம், தன்னை உணர்தல், தன்னிலிருந்து விலகுதல், தன் எதிரிலே இருக்கக்கூடியவன் தன்னை காட்டிலும் சிறந்தவன் அல்லது தனக்கு இணையானவன் என்பதை உணர்தல், தன்னை அறிந்திட தனக்கொரு கேடில்லை என்று திருமந்திரம் சொல்கிறதே அதற்கு இணையானது. அதை ஒரு கலைஞன் ஒருவனால் மட்டும்தான் பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே நீ யார் என்று கேட்ட பொழுது, ராமன் கேட்ட பொழுது சூர்ப்பனகை சொல்வாள். என்ன மாதிரியான பாடல்! கம்பனின் தமிழ் உலகத்தையே வசீகரிக்கும் தமிழ். பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வி, முப்புறங்கள் செற்ற சேவலோன் துணைவன் ஆன செங்கையோன் தங்கை, திக்கின் மாவெலாம் தொலைத்து வெள்ளி மலை எடுத்து 3 உலகும் காவலோன் பின்னை காமவல்லியாம் கன்னி என்றாள். யார்மா நீன்னு கேட்டதுக்கு நான் ராவணனின் தங்கைன்னு சொல்லியிருக்கலாம்ல. பூயிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வி, பிரம்மனினுடைய மகன், புலத்தியன் மகன், விச்சிரவசுவின் மகள் நான். முப்புறங்களையும் எரித்த சிவபெருமான் இருக்கிறானே, அவனுக்கு துணைவனாக அறியப்பட்ட செங்கைக்கு சொந்தக்காரனான குபேரனின் தங்கை. சரி, அப்புறம் திக்கின் மாவெலாம் தொலைத்து மத யானைகளின் கொம்பை உடைத்து விட்ட வெற்றி வீரனானவன், 3 உலகங்களையும் ஆளக்கூடியவன் என்ற பெயர் பெற்ற ராவணனின் தங்கை. அதோட நிறுத்தலவ. காமவல்லி அதோட நிறுத்தல, கன்னி என்றாள் என்றான் கம்பன். இப்பேற்பட்ட சிறப்பு மிக்கவள் ராவணனின் தங்கை மட்டுமல்ல, காமவல்லி, மிக அழகு பொருந்தியவள். அதோடு நினைத்துக் கொள்ளாதே, கன்னி இன்னும் எனக்கு திருமணமாகவில்லை என்று சொன்னாள். ராமன் சொன்னான், நான் ஏகபத்தினி விரதன், எனக்கு ஒரு மனைவி இருக்கிறாள், அதனால் நீ போய் என் தம்பியை பார். அங்கே போனான். லக்ஷ்மணனின் கோபம், அங்கஹீனப்படுத்தப்படுதல், வெறிகொண்ட பெண்மணியாக ஓடி வந்து ராவணனை பார்த்து, 2 மானிடர்கள் என்னை இவ்வனம் வதம் செய்வதா என கேட்டு, இவர்களை வெல்லக்கூடிய மனநிலை உனக்கு வராதா என்ற கேள்வியை கேட்டால் அவன் பொருட்படுத்தினான் இல்லை. உடனே சொல்வாள், இங்கே பார், இந்திரன் சசியை பெற்றான்,
3 வதனத்தோன் தந்தை உமையை பெற்றான். தாமரை செங்கணானும் திருமகளை பெற்றான். சீதையை பெற்றால் நீயும் மந்தரம் பார்க்கில் அவர் நன்மை அவர்கிளை உனக்கே ஐயா என்று சொன்னாள். எப்படி இருக்கு பாருங்க தமிழ். இவர் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. இந்திரனுக்கு இந்திராணி, சிவனுக்கு உமை, அப்படி ஒவ்வொருத்தருக்காக, திருமாலுக்காக அவருக்கு லட்சுமி, எல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் பெருசு இல்லை. சீதையை பெற்றால் மட்டுமே நீ பிறந்த பயனை அடைவாய். சுருக்கமா, ஆனால் எல்லாருக்கும் மனசுல அப்படியே போய் பதியுமாறு இவர் அதை விளக்கிறார். அதாலும் ராவணன் அசைந்தான் இல்லை. அடுத்து சொல்வா, பாகத்தில் ஒருவன் வைத்தான் பங்கையத்திருந்த பொன்னை, ஆகத்தில் ஒருவன் வைத்தான் அந்தணன் நாவில் வைத்தான், மேகத்தின் மிளிரும் மின்னை வென்ற நுண்ணிடையை நீயும் பெற்றால் மாகத்தோள் வீர எங்கனும் வைத்து வாழ்தி. எப்படி தெரியுமா இருப்ப? சிவபெருமான் பாகத்தில் ஒருத்திக்கு கொடுத்துட்டான், ஒருத்தன் மார்பில் வைத்து விட்டான், மற்றொருவன் நாவில் வைத்து விட்டான். நீ சீதையை பெற்றால் அவ்வளவுதான். இது மாதிரி வாழ்க்கையே உனக்கு கிடையாது. அப்படி இருக்கும். அப்பேற்பட்ட அழகி, அப்பேற்பட்ட குணவதி. இதெல்லாம் நீ மறந்துடாத. கட்டாயமா நீ அவளை அடையணும். சொல்லி பார்த்தாள், அசைந்தான் இல்லை. அடுத்து ஒரு பாடல். பிள்ளை போல் பேச்சினாளை பெற்றதும் பிழைக்கலாற்றாய், கொள்ளை போகின்ற செல்வம் எல்லாம் அவளுக்கே கொடுத்திவை, வள்ளலே உனக்கு நல்லேன் மற்ற நின் மட்டலாம் அதற்கு இணையான குறுக தரித்த குரல் என்று ஔவையால் சொல்ல முடிந்தது என்றால், திரு சிவகுமார் 2 மணி 20 நிமிடங்களுக்குள் 10,368 பாடல்களை அப்படி சுருக்கி அந்த அணுவிலே நுழைக்கிறார். சீதை கடத்தப்பட்ட பின்னால், வாலிவதம் முடிந்த பின்னால், விபீஷ்ணன் ராவணனுக்கு அறிவுரை சொன்ன பின்னால், கும்பகர்ணன் அதனை உணர்ந்த பின்னால், இந்திரஜித் வீழ்ந்த பின்னால், யுத்த களத்திலே வீரனான ராவணன் நிற்கிறான் நிராயுதபாணியாக. அப்பொழுது ஒரு பாடலை கம்பன் தருவான். என்ன பாடல் அது? யார் இவன்? சிவனோ அல்லன், நான் முகன் அல்லன், திருமாலோ அவனோ அல்லன், மெய் வரம் எல்லாம் அடுகின்றான், தவமோ எனின் செய்து முடிக்கும் தரன் அல்லன், இவனோ அவ்வேத முதற் காரணன் என்று சொல்லி தன்னை உணர்ந்த ஒரு அற்புதமான ஒரு ஆகிருதியாக ராவணன் அந்த இடத்திலே மாறி நிற்பான். அந்த இடத்திலே ஒரு சித்த புருஷனின் மனம் அவனுக்கு வரும். சிவனோ அல்லன், இவன் சிவன் அல்ல, நான் முகன் அல்லன், திருமாலோ அவனும் அல்லன், மெய் வரம் எல்லாம் அடுகின்றான், தவனோ எனின் செய்து முடிக்கும் தரநல்லன், இவனோ அவ்வேத முதற் காரணன் என்று அற்புதமாக ராமனின் உருவத்தை வடிவெடுத்து காட்டிய கம்பன் ராவணனின் வாயிலாக இதை சொல்லிவிட்டு, அவனுக்கே உள்ளே உறைந்து கிடக்கக்கூடிய அந்த வீரம் தான் என்கிற அந்த எண்ணம் அவனை போர்க்களத்திலே போராட வைக்கும். இறந்துபட்டவன் தன் உயிர் என்பதை பற்றி கவலைப்படுவதில்லை. இவனை வெல்வேன் அல்லது வீழ்ந்துபடுவேன் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை மிக்கவனாக ராவணனை வடிவெடுத்து காட்டினான். ராவணன் மாண்டான். மாண்ட பின்னால் சீதை மீட்பு, தீக்குழிக்கிறாள் சீதை. அந்த பாடலை திரு சிவகுமார் விளக்கி இருக்கிறாரே. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அட பாவி, நீ இப்படியெல்லாம் கேட்கலாமா? உன்னையே நினைத்து உனக்காகவே வாழ்ந்து உன்னையே உருவகித்து காலமும் கணமும் நினம் வாழ்ந்த என்னை இப்படி நீ கேட்கலாமா என்று கேட்டு தீக்குளித்து அவனோடு இணைகிறாள். பட்டாபிஷேகம் நடைபெறுகிறது. அரியணையை அவன் தாங்கினான், இவன் ஆசீர்வாதம் புரிந்தான். முடிந்தது ராமாயணம். படைப்பை வடிவெடுத்து காட்டக்கூடிய மனம் படைப்பாளியின் மனம். இதுதான் படைப்பு என்று அவனாக அறுதியிட்டு முடிவுக்கு வராமல், அவனையும் மீறி அவன் கற்றவை, கேட்டவை, அறிந்தவை, உணர்ந்தவை அனைத்தும் படைப்பாக மாறி நிற்கையிலே
அந்த படைப்பு உன்னதத்தை வடிவெடுத்து காட்டும். அந்த படைப்பிலே பயணப்படக்கூடிய ஒருவர் மனிதனுக்கு வாழ்க்கை புரியலாம். சிறு பிராயத்திலே கல்வி கற்பது மிகவும் கடினம் என்ற துன்பத்தை அடையலாம். பெற்றோரின் விருப்பத்திற்கு எதிராக ஒன்றுக்கும் உதவாத ஒரு துறை என்று ஓவியத் துறையை மனதிலே இருத்தலாம். அதற்காக சென்னையை நோக்கி பயணிக்கலாம். பலரையும் தேடி அலையலாம். இன்று அண்ணா சாலை என்று சொல்லக்கூடிய அன்றைய மவுண்ட் ரோடிலே திரைப்படங்களின் பதாகைகளை வரையக்கூடியவர்களுக்கு பின்னால் அந்த உபகரணங்களை எடுத்து கொடுத்துவிட்டு தானும் அதை செய்ய முடியுமா என்று பார்க்கலாம். மனிதர்களோடு பழகலாம், கலைஞர்களோடு வாழலாம், அவர்களுடைய உருவத்தை பத்திரிகைகளிலே படமாக வருவதற்கு வரைந்து கொடுக்கலாம், காகிதங்களிலே வரைந்து காட்டலாம். இதெல்லாம் வருமா என்று கேட்ட நடிகர் பின்னாளிலே தானும் ஒரு நடிகன் என்பதை உணர்ந்துவிட்டு அப்படியா, ஆகா நன்றாக இருக்கிறது என்று பாராட்டக்கூடிய நிலைமையை அடையலாம். கலையினுடைய உச்சத்தை தொட்டு பார்க்கலாம், இசையை அறியலாம், ஓவியத்தை உணரலாம், படைப்புகளின் வாயிலாக அதை வடிவெடுத்து காட்டலாம். இலக்கியம் என்கிற ஒரு மிகப்பெரிய கடலிலே பயணித்து பார்க்கலாம். தமிழை அறியலாம், கம்பனை உணரலாம், பாரதத்தின் சிறப்பை உலகெங்கும் கொண்டு சேர்க்கலாம். மகாபாரதத்தை தவிர்த்து ராமாயணத்தின் உன்னதம் இதுதான், இவன்தான் கம்பன் என்று உங்களுக்கு காட்டித் தருவதற்கான ஒரு உரையை அணுவை துளைத்து 2 மணி நேரம் 20 நிமிடங்களுக்குள் அதன் உள் புகுத்தி 5000 மக்களுக்கு வழங்கி பார்க்கலாம். காலம் காத்து நிற்கும் கலைஞன் சிவகுமார் அவர்களின் பயணம் சாதாரணமானது அல்ல. நீண்ட தமிழால் நேமியன் உலகளந்தான் என்று சொல்வான் கம்பன். சிவகுமார் எனும் காலம் காக்கும் கலைஞன் தமிழின் இன்ன பிற இலக்கியங்களிலே தனது பயணத்தை தொடர வேண்டும். அந்த பயணம் பெரும் படைப்புகளாக மாறி இந்த தமிழ் உலகத்தை சீர்படுத்த வேண்டும் என்ற வேண்டுதலோடு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன். வணக்கம்.